சிவாய நமக. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உலகத்திற்கும் சதாஸ்வநாதர் ஆலயத்தின் அடியேன். நம்முடைய இந்து மதம் என்பது மிகுந்த ஒரு புனிதமான மதமாகும். உலக மதங்களுக்கெல்லாம் முதல் மதங்களாக, மூத்த மதங்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளும் விஞ்ஞானிகளும் வழிபடக்கூடிய ஒரே மதம் நம்முடைய இந்து மதமாகும். அப்படி நம்முடைய இந்து மதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னால் எண்ணற்ற வகையான அறிவியலின் தத்துவங்கள் புதைந்து கிடக்கின்றன. அப்படி அந்த சித்தர்கள் நமக்கு கண்டறிந்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள் புனிதமான விஷயங்கள் எல்லாம். நம்முடைய மதத்திலே சடங்குகள் செய்யக்கூடிய புனிதமான சடங்குகள் செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும், புனிதமான சடங்காக இருந்தாலும் சரி, அது கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய சடங்குகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் நிற்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் தர்பை ஆகும். அதை ஞானப்புல் என்று சொல்வார்கள். அந்த ஞானப்புல்லுக்கு இறையருள் மிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இறைவன் அவற்றிற்கு படைப்பிலே கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் அந்த ஞானப்புல்லுடைய விஷயம் என்ன அப்படின்னாக்க, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் யாகங்கள் வளர்த்து முடிந்தவுடனே அந்த தர்ப புல்லுக்கு மந்திரங்களான சொல்லப்பட்டு அந்த யாகத்தில் ஊற்றப்பட்ட மிச்சம் இருக்கக்கூடிய நெய்யிலே அந்த தர்பையை யாகத்தில் எரிய வைத்து அந்த நெய்யிலே தர்பையினுடைய சாம்பலை போட்டு அதை என்ன பண்ணுவார்கள், குச்சிலே நல்லா மை போல் செய்து வரக்கூடியவர்களுக்கு, பக்தர்களுக்கும் அல்லது நம்முடைய வீடுகளிலே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய இடமாக இருந்தால் வரக்கூடிய உறவினர்களுக்கும் நாம் கொடுப்போம். அதை வாங்கி என்ன பண்ணுவோம், நம்முடைய திருவத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அக்னி என்று சொல்லக்கூடிய இறையில் மிகுந்த அந்த இடத்தில் நாம் வைத்துக் கொள்வோம். அது வைப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அதை வைத்தால் மனமானது கட்டுப்படும், உன்னுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தும். இதுதான் முதல் வகையான அதனுடைய நோக்கமே ஆகும். மனம் என்ன பண்ணும், உன்னுடைய சொல்லை கேட்கும். மனம் உன்னுடைய சொல்லை கேட்காம போயிடுச்சுன்னா நம்ம பல பிரச்சனைக்கு நம்ம ஆளாகி விடுவோம். அதனால சொல்லும் பரமாத்மா ஜீவாத்மான்னு சில வீடியோல அடியேன் பதிவு செய்திருக்கின்றேன். பரமாத்மா சொல்வதை ஜீவாத்மா கேட்கவில்லை என்றால் நாம் மாட்டிக்கொள்வோம். பரமாத்மா என்பது இறைவன், ஜீவாத்மா என்பது மனது. மனம் என்பது குரங்கு போல் தாவிக்கொண்டே இருக்கும். இதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாருன்னு நம்முடைய பரமாத்மா. பரமாத்மா தான் நம்ம எந்த தவறை செய்வதாக இருந்தாலும் மனமானது பதட்டப்பட்டு வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தும். அதையும் மீறி நாம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையிலே கஷ்டத்தையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த மையானது தமக்கு வரக்கூடிய, அதாவது எதிர்மறையான ஆற்றல், தீய சக்திகளை எல்லாம் அவற்றில் நம்மளை காக்கக்கூடிய விஷயமாகும். திருப்பி அனுப்பிச்சிடும். அவ்வளோ ஒரு அந்த மைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான எரியல் மிகுந்த ஒரு இடத்தில் வாங்கி வைப்பது சிறப்பாகும். ஆனால் இந்த காலகட்டத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த மையையே வேற மாதிரி மாற்றிட்டார்கள். இது வசிய மை. திரைப்படங்களில தான் நம்முடைய காமெடி நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் இன்றைக்கு ஆன்மீகத்திலும் அது நுழைந்து விட்டது. நிறைய பதிவுகளில் அடியேன் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். கணவன் மனைவி வசியம்மை கிடைக்கும், பெண் வசியம்மை, ஆண் வசியம்மை, தொழிற்சானம் செய்வர்களுக்கு வசியம்மை. இது மாதிரி பைத்தியகரமான ஏதோ ஒரு பொருளை தயார் பண்ணி அவர்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி அப்பாவி மக்களிடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் சில புரியாத மக்கள்கள் வாங்கி நெத்தியில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் மையை வைத்து யாருக்காவது வசியம் ஏற்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி நினைத்து பாருங்கள். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக அதை மிகைப்படுத்தி மக்களை ஏமாற்றி வாழக்கூடிய இந்த கலியுக காலகட்டத்தில் நாம் தான் எப்படி இருக்க வேண்டும், மிகுந்த புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டுமே தவிர ஏமாற்றத்துடன் நம்ம இருக்கின்ற சமயத்தில் நம்மளை பல பேர்கள் ஏமாற்றிக் கொண்டே தான் இருப்பார்கள். இப்படி என்னுடைய பல வீடுகளிலும் நானும் அந்த நெற்றியிலே கருப்புமை வைத்திருப்பேன். அது நம்முடைய ஆலயத்திலே நாங்கள் யாகங்கள் வளர்க்கப்பட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியது. அடியேன் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுவேன். அப்ப நம்முடைய எரியர்களுக்கு நேருக்கு மாறாக செய்யக்கூடிய எந்த செயலை செய்தாலும் அவர்கள் குடும்பமானது பல சாபத்திற்கு ஆளாகுமே தவிர அதை வாங்குவர்களுக்கு எந்த தெரியாமல் வாங்கினால் நம்ம தப்பு. ஆனால் தெரிந்து தயவு செய்து அதை யாரும் என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். அதனால் உங்களுக்கு அதுபோல்
கிராமங்களிலே இந்த குழந்தைகள் பிறந்தவுடனே பார்த்தோம்னா கிராமங்களில் இந்த கஞ்சாங்கோரை என்று சொல்லுவார்கள். அதையான ஒரு இயற்கை மூலிகை. அந்த கஞ்சாங்கோரை இப்போ எடுத்துகிட்டு வந்து நல்லா நசிக்க சாறு பார்த்தோம்னா அந்த கருப்பாக வரும். அதை நல்லா வெள்ளை காட்டன் துணியிலே புளிய விட்டு அந்த துணியை நல்லா நிழலிலே உணர வைத்து நல்லா காய்ந்த உடனே அந்த துணியிலே எரிய வைத்து அந்த எரிந்த உடனே அந்த சாம்பலில் விளக்கனை ஊட்டினை அப்படியே குழைப்பினாலும் நல்லா மை போல் வந்துவிடும். அது குழந்தைகளுடைய புருவத்திற்கெல்லாம் விடுவார்கள். கண் திருஷ்டி போட்டு வைப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய இந்து மதத்தில் சொல்லக்கூடிய சித்தர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகள் ஆகும். ஆகையினால் வசியம் செய்வதற்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்க்கின்றன யார் வேணாலும் வசியம் செய்து கொண்டு போயிடுவார்கள். தயவு செய்து இது போன்ற விஷயங்களில் யாரும் வாங்கி வைக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது கட்டாயமாக நடந்தே தீரும். இதை மாற்றக்கூடிய சக்தி எம்பெருமான் ஈசனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும் என்றால் இறைவனை மனமாற வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனை மனமுருக வழிபாடு செய்ய வேண்டும். அடியன் அடிக்கடி சொல்வதை போல உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் கல்லா புலனைந்தும் காணா மணிவிளக்கே. இதுதான் நம்முடைய தத்துவமாகும். நம்முடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கின்றார். அதான் உள்ளம் உன் உடல் தான் உன்னுடைய கோவில் ஆகும். அந்த கோயிலுக்குள்ளே குடியிருக்கக்கூடிய உன்னுடைய ஆத்மாதான் சிவபெருமான் ஆவார். அப்போ சிவனை உள்ளே வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்கிட்ட மைய வாங்கி வச்சு அது நடக்கும் இது நடக்கும் எதுவுமே நடக்காது, சத்தியமா நடக்காது. ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, முழுமையாக சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிவன்தான் உலகத்திற்கு அத்தனை ஆண் தெய்வங்களும், தாய் உமா மகேஸ்வரி தான் உலகத்திற்குடைய அத்தனை வெண் தெய்வங்களும் ஆவார்கள். ஆகையினால் நம்முடைய அம்மையப்பனை வழிபாடு செய்து ஆனந்த வாழ்வதற்கு நம்முடைய வரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமசிவன் அருள்புரியட்டும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.